அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் ஃபேஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கிறோம். கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா ஊருக்கு நெக்ஸ்ட் வீக் போகிறேன். கொஞ்சம் அதுலேயே பிஸி ஆகிட்டேன், ஷாப்பிங் அந்த மாதிரிலாம். இன்றைக்கி நம்ம ஊருக்கு போகிறதுக்கான ஷாப்பிங் பண்ண வீடியோ தான் இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஊருக்கு போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே ஃபஸ்ட்டு நிற்கிற இடம் எங்கன்னு பார்த்திங்கன்னா ஹனிஃபா தான். இப்போ நான் கல்யாணத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சாரீஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால தான் அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு வந்திருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா புது மாதிரியாக நிறைய கம்பி சாரி வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். நான் இன்றைக்கி கம்பி சாரிலாம் வாங்க போகிறதில்ல, சிம்பிளாக ஏதாவது சாரீ வாங்கலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்திருக்கேன். பார்ப்போம் என்ன அமையுது அப்படிங்கிறது தெரியல. நம்ம நமக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு வந்தாலே நமக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே அமையாது. சும்மா வாங்குகிற ஐடியாலே இல்லாமல் நம்ம வருவோம் பாருங்கள். அப்போ தான் நம்ம கண்ணுக்கு எல்லாமே நல்லா தெரிகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா நான் இப்போ கம்பி சாரி வாங்க போகிறதில்ல. ஆனால் கம்பி சாரிலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகழகாக வச்சுருக்குறாங்க. ஆனால் நான் தேடுற மாதிரியான சாரி இப்போதைக்கு இங்கே இல்லை. அதாவது ஹஜ் பெருநாள் டைமில் நான் காமிச்சிருந்தேன்ல, அந்த மாதிரி சாரிலாம் இப்போதைக்கு அவ்வளோவா ஸ்டாக் இல்லை. நெக்ஸ்ட் வீக்கில் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நெக்ஸ்ட் வீக் நம்ம தான் ஊருக்கு போயிடுவோமே, அதுக்குள்ளே இங்கே என்னெல்லாம் இருக்கோ பார்த்து நம்ம இதுலேருந்து எடுத்துக்க வேண்டியதான். நான் இந்த மாதிரி சாரீ தான் பார்க்கலாம் அப்படின்னு வந்திருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம ஹஜ் பெருநாளை பார்த்த மாதிரியான கலெக்ஷன்லாம் எதுவுமே இப்போதைக்கு இல்லை. சரி பரவாயில்ல, இருக்கிறது எதையாவது எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சாரீ மட்டும் என்னமோ தெரியல, என் கண்ணுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. நான் எடுத்ததும் பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு சாரீ மட்டும் தான், வேறு எதுவுமே பெருசாக எடுக்கலை. ஏன்னா வேறு எதுவும் நெக்ஸ்ட் வீக்கில் வருது அப்படின்னு சொன்னாங்க. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி டைம் இருந்துச்சுன்னா ஒரு தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இங்கேருந்து கிளம்பிட்டேன். பார்த்திங்கன்னா இந்த ஒரு சாரீ மட்டும் தான் இங்கே நான் எடுத்துருக்கிறேன். கம்பி சாரீலாம் பார்த்திங்கன்னா ஊரில் என்ன ப்ரைஸ் விற்கிது அப்படின்னு தெரியல. இங்கே வைக்கிற ப்ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா ஊரில் கம்பேர் பண்ணுறப்ப 5000 ருபீஸ் வருது. அதனால் சொல்லிட்டு கம்பி சாரி எதுவுமே எடுக்கவே இல்லை. சும்மா பார்த்ததோடு சரி. இது பெரிய பெரிய பூவாக இருக்கிறதுனால என்னமோ தெரியல, எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது கலரும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. இதுலேயே ஒரு 3 கலர் வச்சுருந்தாங்க. அந்த 3 கலர்லேயும் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் அண்ட் பிங்க் இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேறு என்ன கலர்லாம் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ அண்ட் ரெட் காம்பினேஷனும் இருந்தது. இதுவுமே பார்க்குறதுக்கு பிடிச்சி தான் இருந்தது. ஆனால் ஆல்ரெடி பிளாக் அண்ட் பிங்க்கை நான் வெட்ட சொல்லிட்டேன். ஸோ அதனால் வெட்டினதை திரும்பி வைக்க முடியாது. ஸோ நம்ம எடுத்து தான் ஆகணும். இந்த ப்ளூ அண்ட் ரெட்டும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த எல்லோ அண்ட் பிளாக். இதுவுமே பார்க்க நல்லா தான் இருந்தது. ஆனால் எனக்கு இந்த எல்லோ ஃப்ளவரை விட அந்த பிங்க் கலர் ஃப்ளவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எல்லோ கலர் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பிளாக் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் கட்டினது கிடையாது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். ஸோ கம்பி சாரி தான் நிறைய வந்திருக்கு. ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதாவது ப்ரைஸ் எப்போதும் இருக்கிற ப்ரைஸ் தான். ஆனால் பார்த்திங்கன்னா 5000 வருது ஊருக்கு கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப. ஆனால் சின்ன சின்ன கம்பி போட்ட மாதிரியான சாரீலாம் இருக்குது. அதெல்லாம் 145 வெள்ளி அந்த ரேஞ்சில் இருக்குது. அப்புறம் இங்கே இருக்கிற இந்த கீழே இருக்கிற இந்த சாரீ எல்லாமே 85 ரிங்கிட். இது தான் நம்ம ஹஜ் பெருநாள் டைமில் வாங்கியிருந்தோம். ஆனால் நிறைய கலர் விற்று போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜுவல்லரி செக்ஷனுக்கு தான் வந்திருக்கிறேன். ஹனிஃபாவில் இருக்கிற ஜுவல்லரி செக்ஷனுக்கு வந்திருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா பேங்கிள் தான் லைட் வெயிட்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்குறேன். இந்த மாதிரி லைட் வெயிட் பேங்கிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புது டிசைன்ஸ்லாம் வந்துருந்துச்சு. அதுதான் பார்த்துட்ருக்குறேன். இதெல்லாம் கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன். பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ புதுசாக வந்திருந்தது. ஆனால் ஒன்று ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இது கொஞ்சம் இது லைட் வெயிட் கிடையாது, கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்க்க நல்லா இருந்தது. இதெல்லாமே லைட் வெயிட் தான். இது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. பேங்கிளே ஒரு வித்தியாசமாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஏன்னு பாருங்களேன், இந்த ரோஸ் கோல்டில் அங்கங்கே கோல்ட் கலர் ஒயிட் கலரில் டாட் வச்ச மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்வேர்ல் மாதிரி இருக்குது. அதாவது ஒரு மாதிரி ஸ்பைரல் மாதிரி இருக்குன்னு கூட சொல்லலாம். இது எப்படி இருக்குன்னா ஒரு சைடு ஃபுல்லாக கோல்டு, ஒரு சைடு ஒயிட்டில் இருக்குது. இது ரோஸ் கோல்டு ஒயிட் அந்த மாதிரி காம்பினேஷனில் கூட இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஒரு கையில் ஒரு வலையை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ இதுதான் வந்து இங்கே வந்து நான் பார்த்துருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இயரிங் கலெக்ஷன்லாம் கூட வந்து நல்லா வச்சுருந்தாங்க. சரி அதையும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஏதாவது ஒரு பவுனுக்குள்ளே தோடு இருந்தால் பார்த்து வாங்கலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்திருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. அந்த வெயிட்டுக்கு வந்து பார்வையாக தெரியல, அதனால சொல்லிவிட்டு அப்படியே பார்த்துட்டு வச்சாச்சு. நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்ல, கல்யாணத்துக்கு தான் போகிறோம் அப்படிங்கிறப்ப ஏதாவது கொஞ்சமாவது நம்ம நகை எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம்ஸில் வந்து எதுவுமே வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப லைட் வெயிட்டாக எது இருக்கோ அதை பார்த்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக தான் இருக்குது, ஆனால் ரொம்ப நீளமாக இருந்துச்சு. பார்க்க ஆனால் அழகாக தான் இருக்குது, போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப நீட்டமாக இருந்தது அப்படிச்சின்னு சொல்லிட்டு நான் எடுக்கலை. அப்புறம் இந்த ரிங் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்துருந்துச்சு, பார்க்கவே அழகாக இருக்குது. ஆனால் இந்த ரிங் வந்து நான் ஹனிஃபாவில் பார்க்கல, வெரசை ஜுவல்லர்ஸில் வந்து பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதை பார்த்துட்டு வச்சாச்சு. இந்த ஒரு ரிங் மட்டும் வந்து 1 பவுன் கிட்ட வருது. நம்ம வந்து பழைய நகையை கொடுத்துட்டு மாற்றுறதா இருந்தால் சம்டைம்ஸ் ஹனிஃபாவில் வந்து 0% வந்து டிடக்ஷன் வந்து போடுறாங்க. அந்த டைமில் கொடுத்து மாற்றணும்னா நமக்கும் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டாக இருக்கும். பழைய நகையும் வந்து நல்ல ரேட்க்கு நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து அந்த மாதிரி டைமில் வந்து நான் நகையை வந்து கொடுத்துட்டு மாற்றிக்கிறது. அப்புறம் இந்த பிரேஸ்லெட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக அழகாக வந்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வரிசையில் தான் இருந்துச்சு. ஸோ பிரேஸ்லெட் வந்து பார்க்க நல்லா இருந்தது. வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா 1 பவுன் 1.5 பவுன் அந்த ரேஞ்சில் தான் இருந்துட்டு இருந்துச்சு. இந்த தோடெல்லாம் வந்து நேரில் பார்க்குறதுக்கு அப்படியே வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது. ஆனால் ஃபுல்லாக வந்து ஒயிட் கோல்டில் தாங்க பண்ணியிருக்கிறாங்க. அதாவது வந்து அந்த கல் வச்ச மாதிரி சைடில் வந்து அந்த கட் கொடுத்துருக்குறாங்கல்ல, அதை பார்க்கவே வந்து நமக்கு என்னமோ டைமண்ட் இயரிங் மாதிரியே இருக்குது. ஆனால் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன் கிடையாது, ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கோல்டு தான் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து நிறையா தோடு இதெல்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹனிஃபாவில் இருக்கிற வாட்ச் செக்ஷனுக்கு தான் வந்திருக்கிறேன். வாட்ச் வந்து வாங்க வேண்டியது இருந்தது, அதுக்கான வாட்ச் தான் வந்து போட்டு பார்த்துட்ருக்குறேன். இதில் இருக்கிற ஒரு வாட்ச் தான் நான் வந்து வாங்கியிருக்கிறேன். என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத வந்து வீட்டுக்கு போயிட்டு காமிக்கிறேன். ஒரு வழியாக நம்மளோட ஷாப்பிங் எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, ஆனால் அதெல்லாம் இன்னொரு நாள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். 3:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி வந்திருந்தோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:45 கிட்ட ஆகுது. இப்போ தான் நாங்கள் வீட்டுக்கும் கிளம்புறோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே 7:30 மணி 8 மணிக்கு மேலே நம்ம மஸ்ஜித் இந்தியாவில் ஷாப்பிங் பண்ணவும் முடியாது. ஏன்னா வந்து நிறையா ஷாப் வந்து சீக்கிரமாகவே இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சாச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருக்குறோம். இதெல்லாம் புதுசு தான், இன்னும் போடவே இல்லை. ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்ப நம்ம இப்போ ஊருக்கே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் முக்கியமான திங்ஸ் இதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து நான் புதுசு வாங்கி எடுத்துகிட்டு போகல, ஏன்னா ஒரு வாரத்துக்கு தான் நான் ஊரில் இருக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால என்கிட்ட ஏற்கனவே இருக்கிறதே வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும், எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதனால நான் எடுத்துகிட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர்லாம் வந்து நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போல்லாம் சுத்தமாக யூஸ் பண்ணவே மாட்டேன். இப்போ தான் கொஞ்ச நாளாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 6 மாதமாக அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து இங்கே எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தசீமுக்கு தேவையான கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து வைக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே எடுத்து வச்சுருக்கிறது இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம டைல்ஸ் மேலே ஒட்டுற மாதிரியான ஒரு ஸ்டீலில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு மிரர் ஃபினிஷில் வந்து இருக்கும். இது வந்து நம்ம டைல்ஸில் இல்லைன்னா வந்து டோரில் இதெல்லாம் வைக்கிறப்ப இன்னுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது தான் வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன். இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குறது தான். ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 7 ரிங்கிட் 8 ரிங்கிட் அந்த மாதிரி ப்ரைஸில் தான் வந்து ஒரு ரோல் அப்படியே வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு எடுத்துகிட்டு போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு அப்படியே வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து கொஞ்சம் இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்டைன் வந்து கட்டுறோம்ல, அதுக்கான அந்த ரோப் மாதிரி கட்டுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வந்து வச்சுருக்குறாங்க. இது வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஹோம் ப்ரோவில் இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்தோன்னே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஷவர் ஜெல் தான். ஷவர் ஜெல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லோஷன், இந்த மாதிரி ஐட்டம்ஸ், அப்புறம் வந்து கொஞ்சம் மேக்கப் ஸ்டஃப் இதெல்லாம் வந்து வாங்கியிருக்கிறோம். இதெல்லாம் வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூஸ் பண்ணுறதுக்காகவும் வாங்கியிருக்கோம். இந்த ஷவர் ஜெல் இதெல்லாம் வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறது கிடையாது, இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு தான். அப்புறம் இந்த எலியான்டோவில் வந்து இந்த ஐஷேடோ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பேலட் தான் மோஸ்ட்லி நாங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து மேக்கப் ஸ்டஃப்ஸ் தான். இதெல்லாம் வந்து பொண்ணுக்கு கொடுக்குறதுக்காக ஒன்று வாங்கியிருக்கோம். இது கூட வந்து ஃபாராவும் கொஞ்சம் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இதில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிறது எல்லாம் ஹனீஃபா பேக் தான். ஹனீஃபா பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக தைலம் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் கண்டிப்பாக வாங்கணும். அதெல்லாம் நம்ம ஒரே இடத்துல வாங்கலாம் அப்படின்னாக்கா ஹனீஃபாவில் ஈஸியாக வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பேக்கில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பர்ஃப்யூம்ஸ் தான் வந்து இருக்குது. பர்ஃப்யூம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்ஃப்யூம் மட்டும் வந்து பொண்ணுக்கு கிஃப்ட் பண்ணலான்னு வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 பர்ஃப்யூம் இருக்குது. இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அங்கே ட்ரை பண்ணி பார்த்தப்ப. ஸோ ஃபாரா வந்து பர்ஃப்யூம் தேவைப்படும் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஏன்னா ஊரில் வந்து பெருசாக பர்ஃப்யூம்லாம் நாங்கள் வச்சுட்டு வரமாட்டோம். அதே மாதிரி ஊர்லேயும் போய் நாங்கள் வாங்கவும் மாட்டோம். அதனால் அதெல்லாம் இங்கேருந்தே வந்து வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி எடுத்துகிட்டு போயாச்சு. நெக்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மாமிக்காக வந்து கைலி வந்து வாங்கியிருக்கிறேன். இந்த கைலி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே இருக்கிறது என்னென்னா இதுக்குள்ளே இன்னும் ஒரு 2 சாரீ இருக்குது. இந்த சாரீ வந்து நான் ஆல்ரெடி வந்து நான் கடையிலே காமிச்சிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 வெள்ளி வந்து போட்டிருக்குறாங்க. இந்த சாரீ இந்த மாதிரி தான் இருக்குது. கடையில் பார்த்ததை விட வந்து வீட்டில் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து அங்கே இன்னும் நல்லா ப்ரைட்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஆனால் நல்லா தான் இருக்குது, நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. இதிலே வந்து இன்னொரு கலர் வந்து வாங்கியிருக்கிறேன். இது வந்து நான் பிளாக் அண்ட் பிங்க் வந்து எனக்கு வாங்கியிருந்தேன். இது என்னோடய சிஸ்டருக்காக தான் வாங்கியிருக்கிறேன். இது வந்து ப்ளூ அண்ட் ரெட் வந்து வாங்கியிருக்கிறேன். சேம் டிசைன் தான், கலர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ இதை வந்து நான் ஊருக்கு எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது. என்னோடய தங்கச்சி வந்து வரல ஊருக்கு இப்போதைக்கு. அவள் இன்ஷால்லாம் டிசம்பரில் தான் வந்து வருவாங்க போல். அதனால் வந்து சரி இங்கேயே இருக்கட்டும், நம்ம அதுக்கிடையில் புருனேக்கு யாராவது போனாங்கன்னா அவங்க கையில் கொடுத்து அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளிப்ஸ் இதெல்லாம் வந்து தேவைப்பட்டுச்சு. அதுவுமே வந்து வாங்கியிருக்கிறோம். ஏன்னா ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறது இதெல்லாம் இங்கேயே வாங்கிட்டு போயிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி வைக்கிற மாதிரியான குட்டி குட்டி கிளிப்பும் இருந்தது. அதை பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதுவும் வந்து வாங்கியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த கிளிப் வந்து ஈஸியாக பன் போடுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். அதனால் இந்த கிளிப் வந்து எப்போதுமே இது நம்ம கையிலே இருந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இதுவுமே புதுசு ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வாங்கியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது இந்த பேக்கில் இருக்கிறதுலாம் வந்து இந்த மாதிரி தைலமும் வந்து இதுலேயே இருக்குது. ஏன்னா எல்லாம் ஒரே செக்ஷனில் எடுத்தோம் அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரே பேக்லேயே போட்டு கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தைலமும் வந்து வாங்கியிருக்கிறேன். இந்த பேக்கில் இதெல்லாம் தான் இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து இந்த கிளிப் வந்து இங்கேயே வச்சுட்டு போக போகிறேன். மற்ற 2 பேக் மட்டும் வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த 2 பாட்டில் கொலோனும் வந்து பார்த்திங்கன்னா தசீம்காக தான் வாங்கியிருக்கிறேன். ஏன்னா தசீம்க்கு வந்து நான் பர்ஃப்யூம் அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி வந்து இந்த கொலோன்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் மேலே போட்டு விட்டோன்னா கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஊரில் நல்லா வெயிலாக இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை வந்து வாங்கியிருக்கிறேன். இதில் ஒன்று மட்டும் வந்து ஊருக்கு எடுத்து வச்சுட்டு இன்னொன்று வந்து இங்கேயே வச்சுட்டு தான் போக போகிறேன். 1 வாரத்துக்கு ஒன்று வந்து போதும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கிளிப் வந்து வாங்கியிருக்கிறேன். அந்த கொலோன் வந்து பார்த்திங்கன்னா 1 வாரத்துக்கு ஒன்று போதும்னு சொல்லியிருந்தாலும் அது ரொம்ப நாளைக்கே வரும். இருந்தாலும் நம்ம இப்போ போகிறதுனால ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது 2மே வந்து பூனம் சாரி வந்து எப்போதுமே வந்து கிடைக்கிறப்ப வாங்கிக்கிட்டால் தான் உண்டு. நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வந்து வாங்கியிருக்கிறேன். அதையும் வந்து இதில் எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸ் பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இதில் வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போகிற திங்ஸ் மட்டும் இல்லை, இங்கே தேவையான திங்ஸும் வந்து வாங்கி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து ஊருக்கு நம்ம போகிற டைம் வந்து கல்யாண டைம் அப்படிங்கிறதுனால எப்போவுமே நிறையா புது ட்ரெஸ் போடுற மாதிரி தான் இருக்கும். அதாவது வீட்டில் இருக்கிறப்பவே கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டிருந்தா தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாமே வந்து புதுசாக வந்து வாங்கியிருக்கிறேன். இதெல்லாம் வந்து இப்போ வாங்கினது கிடையாது, பெருநா டைம்லேயே வந்து வாங்கினது தான். ஸோ இதெல்லாம் ஊருக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வச்சுருந்தது தான். இதை வந்து இப்போ பேக்கில் எடுத்து வச்சுக்கலாம். தசீம்க்கு இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர்லாம் ட்ரெஸ் வந்து ரொம்ப பேபியாக இருக்கிறப்ப போட்டது தான். அதுக்கப்புறம் வந்து நல்ல ப்ளூவில் போட்டதில்லை, ரொம்ப லைட்டான கலராக தான் அவனுக்கு வந்து போட்டு விடுவேன். இப்போ வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் தான் கொஞ்சம் வந்து வாங்கியிருக்கிறேன். எல்லாமே பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல.
இந்த மாதிரி எல்லாமே வந்து டிஷர்ட் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதுக்கு செட் ஆகிற மாதிரி பேண்ட்டும் வந்து வாங்கியிருக்கிறேன். நான் வந்து இங்கே ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கிறப்பவே வந்து ஃபாராவும் அவளோட ட்ரெஸ்லாம் வந்து பேக்கில் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து எடுத்து வந்து வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒழுங்காக பேக் பண்ணிவிட்டு வெயிட்டும் வந்து செக் பண்ணி வச்சிடணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லா ட்ரெஸ்ஸையும் வந்து பேக் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் டெய்லி யூஸ்க்கு தேவையான சாரியும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் அம்மாவோட சாரீ, அம்மா வந்து இங்கே வச்சுட்டு போயிருந்தாங்க. ஸோ அம்மா சாரியும் வந்து ஃபங்க்ஷன் டைமில் தேவைப்படுமேன்னு சொல்லிவிட்டு இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் வந்து 2 வந்து வாங்கியிருந்தேன். என்னோடய பேக்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு. இன்னொன்று வந்து ஒரே ஒரு ஒயிட் கலர் பேக் இருக்குது. ஒயிட் கலர் பேக் ஊருக்கு எடுத்துகிட்டு போவேணா அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு மாதிரி பேக் தான் வந்து வாங்கியிருக்கிறேன். இப்போ இந்த பிளாக் கலர் பேக் வந்து வாங்கியிருக்கிறேன். பேக் வாங்கினதுமே வேலையாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கில் உள்ளதெல்லாம் வெளியில் கூட எடுத்து வைக்கல. அதுக்கு முன்னாடி என்னோடய வீட்டோட கீயும் அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக நமக்கு முக்கியமாக தேவைப்படும். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து பேக்கில் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா மறந்து வச்சுட்டு போயிட்டோன்னா பெரிய தொல்லைங்க. அதனால் இதெல்லாம் வந்து முக்கியமாக எடுத்து வச்சுட்டேன். பேக் இதுக்கப்புறம் தான் நான் க்ளீன் பண்ணணும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பேப்பர்லாம் நிறையா வச்சு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் எடுத்தாச்சு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் சைடில் வந்து தொங்க விட்டுற மாதிரி இருக்கும். பார்க்கவும் நல்லாயிருக்கும். இதையுமே வந்து பேக்லேயே போட்டு வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ட்ராப் வந்து இருக்குது. இந்த ஸ்ட்ராப் வந்து இந்த மாதிரி சைடில் வந்து மாட்டி விட்டுட்டோன்னா நமக்கு வந்து பேக் வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி லாங் ஸ்ட்ராப் இருக்கிற மாதிரி தான் மோஸ்ட்லி நான் பேக் வந்து வாங்குவேன். இப்போ இதை வந்து நம்ம மாட்டிடலாம். இந்த மாதிரி லாங் ஸ்ட்ராப் இருக்கிற மாதிரி பேக் இருந்தால் தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஷார்ட்டாக உள்ள ஹேண்ட் பேக் வந்து நான் அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த பேக் வந்து ஃபாராக்காக தான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த பேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆஃபரில் வந்து சோகோவில் தான் வந்து வாங்கியிருக்கிறேன். இதோட ப்ரைஸ்லாம் வந்து 199 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வந்து வாங்கியிருக்கிறேன். இந்த பேக்கும் வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. கலர் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிறது இந்த பேக்கில் இருக்கிறது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தைலம் தான் இருக்குது. இதையுமே காமிக்கிறேன் பாருங்கள். இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தைலம், அதுக்கப்புறம் வந்து ஒடிக்குலோன் இதுதான் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எடுத்து பேக்கில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வாட்ச் வந்து வாங்கியிருந்தேன்னு சொன்னேன். அதையுமே இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து வாட்ச் யூஸ் பண்ணுறதே வந்து விட்டுட்டேன். ஏன்னா வந்து ஃபோன்லேயே டைம் பார்த்துக்கிறோமா, அதுக்கான தேவை இல்லாத மாதிரியே இருந்தது. ஸோ அதனால் வந்து வாட்ச் யூஸ் பண்ணுறதே விட்டாச்சு. இப்போ திரும்ப வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் யோசித்து வாங்கியிருக்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வாட்ச் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து டைட்டன் வாட்ச் தான். பார்க்க இந்த மாதிரி தான் இருக்குது. என்னோடய சைஸ்க்கு தகுந்த மாதிரி இதை வந்து அங்கேயே கடையிலே கட் பண்ணியும் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா வந்து இதுக்கப்புறம் நம்ம வேறு எங்கேயும் போய் கட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் வந்து தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம வந்து அங்கே பெட்டர் அங்கே வாங்கின இடத்துலேயே கட் பண்ணி நம்ம சைஸ்க்கு வாங்கிட்டு வந்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ண அந்த பீஸையும் வந்து நம்மள்டே கொடுத்துருவாங்க. நம்ம வேணும்னா அதுக்கப்புறமா ஃப்யூச்சரில் நம்ம ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்ச் தான் வாங்கியிருக்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப யோசித்து வாங்கியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து வாங்கியிருக்கிறேன். ஸோ ஊருக்கு போகிறதுக்கும் நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஃபுல்லாக பேக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது தான். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.